வணக்கம். ஆன்மீக செய்திகள். கரூர் தேர்வீதி விஸ்வகர்மா சித்தி விநாயகர் கோவிலில் ஆணி கிருத்திகையை முன்னிட்டு பாலமுருகன் சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பட்டாடை உடுத்தி பாலமுருகன் சுவாமிக்கு சிறப்பு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்தனர். மகா பஞ்ச கற்பூர தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். ரோகஷகரம் புண்ணியம் ஷண்முகாய நமஹ வாமேந்திரசுடாய நமஹ ரவே நமஹ விங்கராய நமஹ கிருத்தியா சுணவே நமஹ சிவா காஞ்சிபுரம் பூக்கடை சத்திரம் திரௌபதியம்மன் கோவிலில் மகோத்சவ மகாபாரத பெருவிழா ஜூன் 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான துரியோதனன் படுகள நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாலை அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். அம்மனுக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏகாம்பரநாதர் கோவிலில் இருந்து ஊர்வலமாக வந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீ மிதித்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். திரளான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். தீமிதி விழாவில் பக்தர் ஒருவர் தவறி கீழே விழுந்தார். அவரை தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். விழா ஏற்பாடுகளை காஞ்சிபுரம் மாவட்ட வன்னியர் குல சத்திரிய சங்கத்தினர், பூக்கடை சத்திரம் நிர்வாகிகள் செய்திருந்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமான சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆணி திருமஞ்சனம் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவையொட்டி பஞ்சமூர்த்திகள் கொடிமரத்தின் முன் எழுந்தருளினர். ஆச்சாரியார் சிவ கைலாஷ் தீட்சிதர் நந்தி வாகனம் பொறிக்கப்பட்ட கொடியை தங்க கொடிமரத்தில் ஏற்றினார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் ஜூலை 1ஆம் தேதி நடைபெறும். அதைத் தொடர்ந்து ஜூலை 2ஆம் தேதி நடராஜர் அபிஷேகம் மற்றும் ஆணி திருமஞ்சனம் தரிசனம் நடைபெறும்.